வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் ஒரு ஆலோசனை சொல்றேன். உங்க வாழ்க்கையில நீங்க உயரணும்னு நினைச்சீங்கன்னா இயேசுவை ரசிக்க ஆரம்பிங்க. நான் சொல்றேன், அவருடைய அழகை ரசிச்சதுனால தாங்க நான் இன்னைக்கு வரையிலும் ஊழியத்துல நான் நின்றுட்டு இருக்கிறேன். நான் ஊழியத்துல நிற்கிறதற்கு, பிரசங்கம் பண்ணுவதற்கு, ஆராதனை செய்வதற்கு எல்லாத்துக்கும் காரணம் பல நாட்கள் ஆண்டவருடைய அழகை அப்படியே ரசித்து ரசித்து உங்க அழகுல நான் மூழ்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க அழகை நாங்க ரசிக்கிறோம். பாருங்களேன், நமக்கு ரொம்ப பிடிக்கிறவங்களுடைய அழகை தான் நம்ம ரசிக்க முடியும். சிலர் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க, ஆனா நிறைய பேர் அவங்களுக்கு ஃபேன்ஸா இருப்பாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு பிடிக்கும். இந்த பசங்க சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, இது உலகத்துல இருக்கிற ஒரு பாடல். அந்த பாட்டு வந்து ரொம்ப அழகான பாட்டாமா, ரொம்ப அழகான பாட்டு. ஆனா அந்த பாட்டை வந்து நிறைய பேர் அன்லைக் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா மைனஸ் அந்த லைக் பண்ணியிருக்காங்க. ஆனா அவ்வளோ அழகான பாட்டலாமா, லட்சக்கணக்கான வியூவர்ஸ் அதுல இருக்காங்களாமா. ஆனா அந்த பாட்டை வந்து நிறைய பேர் அன்லைக் பண்ணியிருக்காங்க. நல்லா இல்லை, நல்லா இல்லை, நல்லா இல்லை. ஆனா லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த பாட்டு சூப்பர் பாட்டு, ஆனா அந்த பாட்டுல நடிக்கிறவரை யாருக்குமே பிடிக்காதாமா. அதனால நிறைய பேர் அன்லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் வந்து ஒரு பாட்டை நல்லா இருக்குன்னு சொல்லணும்னா கூட அந்த பாட்டு பாடினவர் நல்ல ஒருத்தரை ரசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஒருத்தரை பிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவருடைய அழகை அவங்க ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம யாருடைய அழகை ரசிக்கணும்னா, எனக்கு பிடிச்சவர் கர்த்தர், அவருடைய அழகை நான் ரசிக்க ஆரம்பிக்கிறேன்.